இந்த ஆண்டு 2024 எப்படி இருக்கும் விளக்குகிறார் ஜோதிடர் பாலசித்தர் திரு பாலஜனா அவர்கள். அஸ்ட்ரோவேட் மூலம் அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு பிறந்துவிட்டது 2024. அதே நேரம் தை பிறந்துவிட்டது. உலகத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது, இந்த வருடமாவது எங்களுக்கு நன்றாக இருக்குமா, எப்படி எங்கள் வாழ்க்கை அமையப் போகிறது என்று எல்லாரும் ஒரு ஆவலோடு இந்த ஆண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் நாம் நம்ம அஸ்ட்ரோவேட் மூலம் ஏற்கனவே கடந்த வருடமே ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தோம். அதன்படி கடுமையான முறையில் நடந்திருக்கு. அதாவது கொஞ்சம் நல்லது சொல்ல வந்தாலும் சில விஷயங்கள் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றது நம்ம ராகுகேது பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னாடியே 2023 10வது மாதத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சுனாமி அலைகள், சுனாமி இயற்கை சீற்றங்கள், மழை வெள்ளங்கள் கடுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதன்படி எல்லாமே நடந்திருக்கு. பழைய வீடியோ, நம்ம அஸ்ட்ரோவேட்டுடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். இப்போ மக்களுக்கு என்ன, இனியே எங்களுக்கு இந்த 2024 இதே மாதிரி பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஏன்னா பரவலாகவும் இதை பற்றி மீடியாவில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியில் 2024 உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சில நல்ல விளக்கங்கள் தர கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த ஆண்டு கல்வித்துறையின் வளர்ச்சி எப்படி உள்ளது? கல்வியில் சிறந்து விளங்குன மாணவர்கள் நல்லா படித்தாதான் அடுத்து நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும். ஆக கல்வி, எந்த கல்வியாக இருந்தாலும் சிறந்து விளங்குறதுக்கு, நிறைய சாதனைகள் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கல்வித்துறை சிறந்து விளங்கும். அதே நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கக்கூடிய, சிறந்த சாதனை படிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விஷயமாக இந்த ஆண்டு அமையப் போகிறது. அதே மருத்துவத்துறை, மருத்துவம் சார்ந்த படிப்பு, அதே மருத்துவ ஆராய்ச்சி, இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அளவுக்கு அதில் பயிலக்கூடிய மாணவர்கள் மிக அதிகபட்சமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதுலேயும் பெண்கள் ஒரு முன்னணியில் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்கிறது. மருத்துவத்துறையிலும் பெண்கள், பொம்பளை பிள்ளைகள் அழகு நல்ல சிறந்து விளங்கக்கூடிய நிலை, மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய நிலை ஏற்படும். அடுத்து நம்ம விஞ்ஞான ஆராய்ச்சி, இப்போ சந்திராயன் 1, 2 இப்படின்னு வரிசை, அதை போல் விஞ்ஞான ஆராய்ச்சியில் மிகப்பெரிய, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக அடுத்தடுத்து தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த நிலை ஏற்படுகிறது. ஆக விஞ்ஞானத்துறையிலும் ஒரு சிறந்த முன்னேற்றம் நமக்கு நிச்சயமாக உண்டு. வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்துறைகள் முன்னேற்றம் அடையுமா? தொழில், அதாவது வெளிநாட்டினுடைய மிகப்பெரிய நிறுவனங்களும், அதே நேரத்தில் நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், இவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம நாட்டில் அதிகமாக தொழில் முதலீடு செய்து நிறைய தொழில்கள் உருவாக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் நிறைய முதலீடு செய்து நிறைய தொழிலை உருவாக்க போகிறாங்க. நிறைய ஒரு கம்பெனிகள் உருவாக்க போகிறாங்க, நிறைய தொழிற்சாலைகள் உருவாக்க போகிறாங்க. இதனால் என்ன, வேலை வாய்ப்பு என்பது அதிகமாக ஏற்படும். ஆக அந்த தொழில்துறை முன்னேற்றங்கள், வெளிநாடு உள்நாடு எல்லா நிறுவனங்களும் வியக்கத்தக்க அளவுக்கு, சும்மா கிடையாது, வியக்கத்தக்க அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய அளவுக்கு இந்த தொழில் முன்னேற்றங்கள் எல்லா தொழில்களும் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தொழில் முன்னேற்றங்கள், புதுசாக தொடங்குவாங்க. புது ப்ராடக்ட், அதாவது இன்றைய நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஒரு புதிய ஒரு ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள், நிறைய தொழிற்சாலைகள் நிறைய தொடங்கக்கூடிய நிலை இருக்குது. ஆக கண்டிப்பாக
மிகப்பெரிய வெற்றி, தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்குது. நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முயற்சிகள் வெற்றி தருமா? நாங்கள் வெளிநாட்டுக்கு தான் போவோம் அப்படின்னு ஏற்கனவே வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணி எங்களுக்கு எதுவுமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதில் நிறைய தவறுகள் நடந்து போச்சு. அதில் தாமதம் ஆகிப்போச்சு, தடைகள் ஆகிப்போச்சு. வெளிநாட்டுக்கு போக முடியல, பல காரணங்கள். அப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கனவுகள் எல்லாம் நினைவாகக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு எல்லாருக்குமே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அதிகமான பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பது உறுதியாக ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க நல்ல முயற்சி பண்ணலாம். அப்போ வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உறுதியாக அவங்களுக்கு உண்டு. தைரியமாக முயற்சி பண்ணுங்கள். அப்போ இதுவரை போக முடியாதவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த ஆண்டில். இந்த ஆண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே மிகப்பெரிய முன்னேற்றத்தில் இருந்தாலும் உலக அளவில் நம்ம இந்தியாவுடைய ஒரு சினிமா துறைக்கோ இந்தியாவுடைய நடிகர்களுக்கோ உலக அளவில் மிகப்பெரிய அங்கீகாரம், புகழ் கிடைக்கக்கூடிய அளவுக்கு முக்கியமாக இசைத்துறையிலும் நடிப்பு துறையிலும் இந்த ஆண்டு. ஏன்னா ரிஷபராசி என்பது ஒரு கலைத்துறை, அதாவது இசை சம்பந்தப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்து சுக்கிரன் வலிமை பெறும் பொழுது இந்த ஆண்டு இசைத்துறையில் மிகப்பெரிய சாதனை, நடிப்பு துறையிலும் ஆக சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள் மிகப்பெரிய நம்ம நாட்டை சேர்ந்த நடிகர்கள் உலக அளவில் நல்ல ஒரு சிறந்த அவார்டு பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படும். எல்லாரும் பேசக்கூடிய, உலகமே பேசக்கூடிய அளவுக்கு இருக்கும். அது அந்த துறை, சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் இசைத்துறை சார்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது ஒரு உரம் நல்ல சிறப்பாக இருக்குது. விளையாட்டுத் துறையினருக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும்? விளையாட்டுத்துறை மிகப்பெரிய சாதனை படைக்கும். அதாவது இந்த ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் பேர் என்ன பிரஞானந்த், சரியாக பேர் தெரியல எனக்கு. அந்த பையன் நம்ம அந்த உலக அளவில் இன்றைக்கி நல்ல ஒரு நிலையில் வந்துட்டான். இப்போ நம்ம இதெல்லாம் முதலே நம்ம கஷ்டப்பட்டு கொஞ்சம் தாமதமாக வந்திருக்குமே தவிர இதெல்லாம் முதலே தயார் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஆண்டு தொடக்கத்திலே விஸ்வநாத் ஆனந்தன் சொல்லக்கூடியவரை அவருக்கு மேலே முன்னாடி வந்துட்டான் அந்த பையன். அந்த அளவுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய விளையாட்டுத்துறை மிகப்பெரிய சாதனை படைக்கும். உலகமே நம்மளை உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இந்த ஆண்டு நமக்கு ஒரு சிறப்பாக போகக்கூடிய விஷயங்கள். அரசியல் தலைவர்கள், பிரபலங்களுக்கு எப்படி உள்ளது இந்த ஆண்டு? நல்ல அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், பேர் புகழ் பதவியோடு இருக்கக்கூடியவர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் தேவையில்லாத குற்றம் சுமத்தப்பட்டு அவமானப்படக்கூடிய நிலை, ரொம்ப சங்கடப்படக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய ஒரு காலங்கள் அதுவும் வரதான் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆண்டு அது இன்னும் கடுமையாக போகுது. இந்த ஆண்டு ரொம்ப கடுமையாக போகுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சரிவு, அரசியல் மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு சரிவு ஏற்படுறதுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அதே அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரபலங்களுக்கு, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, முக்கிய பிரபலங்களாக இருந்தாலும் சரி, திடீர் விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், திடீர் விபத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் உடல் உயிர் பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு முக்கிய அரசியல் தலைவர்களுக்கும் பிரபலங்களுக்கும், உலகத்தில் நல்ல பிரபலமாக பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு, உயிர் பாதிப்பு, உடல் பாதிப்பு, வாகன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. புதிய நோய் பரவல் மக்களுக்கு ஏற்படுமா? அதாவது நோய் என்பது ஒரு புதிய நோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு.
நோய் பரவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நோய் வந்து மக்கள் மத்தியில் பரவுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாடுகளுக்கு இடையே யுத்த கலவரங்கள் தோன்றுமா? மீண்டும் நாட்டுக்கு நாடு தேவையில்லாத கலவரங்கள் ஏற்பட்டு நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் ஏற்படக்கூடிய நிலை கண்டிப்பாக அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யுத்தங்கள் வரக்கூடாது, இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு நாடு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலம் கலவரங்கள் தேவையில்லாத கலவரங்கள் ஏற்பட்டு யுத்தங்கள் ஏற்படுற அளவுக்கு போகும். யுத்தங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். இயற்கை சீற்றங்கள் பற்றிய விளக்கம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது இந்த வருடமும் எங்களுக்கு புயல், மழை, நிலநடுக்கங்கள், இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புயல், மழை, இயற்கையின் சீற்றங்கள், நிலநடுக்கம். அதாவது இயற்கையின் சீற்றங்கள்னா புயல், மழை மட்டும் கிடையாது, நிலநடுக்கமும் அதில் அடங்கும். இதெல்லாம் அதாவது அதிகமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி மூலம் கொஞ்சம் முன்னதாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதை விட பார்த்திங்கன்னா கடல் வழி சொல்லக்கூடிய கப்பல் விபத்துக்கள், கப்பலில் ஏற்படக்கூடிய கலவரங்கள், விமானங்கள் வந்து அடிக்கடி பழுதாகி விமானங்கள் விபத்து மிகப்பெரிய விமான விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கப்பல் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கப்பலில் கலவரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் அந்த மூணுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி தரைவழியில் வந்து கடுமையான வாகன விபத்துக்கள், கப்பல் விபத்துக்கள், விமான விபத்துக்கள், இந்த மூணுமே நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து அந்த கவனமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து அதோட சேர்ந்து வாகன விபத்துன்னு சொல்லும்போது ரயில் அதில் அடங்குது. அது ஒரு வாகனம் தான். ட்ரெயின் விபத்துக்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.